வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல லேயர் சப்பாத்தியும் அதுக்கு ஏத்த காரசாரமான டேஸ்டியான குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமாக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், உடைச்ச கடலை, மிளகு, பிரிஞ்சி இலை, கசகசா, சோம்பு, அதுக்கப்புறம் கிராம்பு, வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எடுத்து வச்சுக்கிறோம். வானல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கிராம்பும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம். அது கூட 5 ல இருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நறுக்கி சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா இது கூட சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 50 கிராம் உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். குருமாக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம குருமாவை வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர்ல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ல இருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். இதுல 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கலாம். செஞ்சு ரெடியா வச்சிருக்கோம். அது எப்படி திரட்டுறதுன்றதை நாங்க பின்னாடி காட்டுறோம். இது கூடவே 2 பெரிய தக்காளியும் நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த குருமால நாங்க ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வேற ஏதாவது காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமாக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கிறோம்.
இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்தி எவ்வளோ அழகாக லேயராக வந்திருக்குன்னு. இது உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குருமா இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச்சு.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.